அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரி நடத்தும் எய்ம்டிஎன் யூடியூப் சேனலுக்கு எல்லா தோழர்களும் அன்புடன் வரவேற்கிறேன். காலை வணக்கங்கள்ங்க. அவங்க புவியரசு. தமிழ்ல நாம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள் பாத்தீங்க அப்படின்னா பார்க்க போறோம். சரிங்களா? தமிழ் தொண்டுகள்ல நம்ம நேற்று உரைநடைகள்ல இருக்கக்கூடிய அறிஞர்கள், அதுல இருக்கக்கூடிய உரையாசிரியர்கள் எல்லாருமே ஒரு 6 பேரை பாத்தீங்க அப்படின்னா நம்ம கவர் பண்ணிருந்தோம். நேற்றைய தலைப்பு பாத்தீங்கன்னா கவர் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய வகுப்பு ரொம்ப சின்னதுதான், பரவாயில்ல. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஊவேசா அவர்களையும் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்களையும் அதே போல இலக்குனார் அவர்களையும், சரிங்களா, இந்த 3 பேரை பத்தி மட்டுமா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஏன்னா நேற்று ஒரு 6 பேரை பார்த்துருந்தோம், இன்னைக்கு ஒரு 3 பேரை பார்ப்போம். ஸோ அதே போல பாத்தீங்கன்னா நாளைக்கு இருக்கக்கூடிய வகுப்புல பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு 5 பேரை பார்த்துட்டு இந்த வாரத்துக்கான நம்மளுடைய தமிழ் பார்ட்ஸியை பாத்தீங்க அப்படின்னா ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடலாங்க. சரிங்களா? அப்போ நம்ம இப்போ எத்தனாவது கிளாஸ்ல இருக்கோம்? நம்ம 10வது கிளாஸ்ல போயிருக்கோம். சரிங்களா? நேற்று ஏற்கனவே 9வது கிளாஸ் பார்த்துருக்கோம், 10வது கிளாஸ் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். நாளைக்கு 11வது கிளாஸோட நம்ம இந்த வாரத்துக்கு முடிக்க போறோம். ஏன்னா இது எல்லாரும் ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஓகே, இதெல்லாம் நான் புதுசா இப்பதான் எம்பிஏல நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுக்கிறேன்றவங்களுக்கு இப்போ நம்ம எங்க டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தெரியணும் அப்படின்றதுனால, நம்ம எந்த இடத்துல பாத்தீங்கன்னா பயணிச்சுட்டு இருக்கோம் தெரியுன்றதுனால நான் பாத்தீங்கன்னா எல்லா வகுப்புகளையும் ஆரம்பத்துல அந்த ஒரு 30 செகண்ட் 1 நிமிஷம் டைம் எடுத்து அதை நம்ம சொல்லிடுறது, நம்ம இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், இதெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கு அதை ஃபாலோ பண்றது ஓரளவுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்குங்க. சரி, இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள வரலாம். சரிங்களா? இன்னைக்கு இந்த தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள்ல நம்ம ஒரு 3 பேரை பத்தி மட்டும்தான் பார்க்க போறோம். அந்த 3 பேர்ல இந்த நபர் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவர். நிச்சயமா ஒரே ஒரு கேள்வி இவர் கண்டிப்பா கேட்டுருவாங்க. எத்தனை? ஒரு கேள்வி குறைந்தபட்சம் இவரை வைத்து கண்டிப்பா கேட்டுருவாங்க. அதனால ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிக்க ஆரம்பிங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிக்க ஆரம்பிக்கணும். சரிங்களா? சரி, ஊவேசா, உவே சாமிநாத ஐயர். சரி, இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வெங்கட ரத்தினம். எல்லாமே இவரை சார்ந்து படிக்க முயற்சி பண்ணுங்க. ஊர் பாத்தீங்க அப்படின்னா உத்தமதானபுரம் திருவாரூர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? உத்தமதானபுரம் திருவாரூர்ல இருக்கு. இவருடைய சிறப்பு பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது தமிழ் தாத்தா. தமிழ் தென்றல்னா யாரு? நம்மளுடைய திருவி கல்யாண சுந்தரம் அவர்கள். தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஊவேசா அவர்கள் சொல்லலாம். அதே போல மகா மகோபாத்தியாய அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய சிறப்பு பேரா பார்க்கப்படுது. திராவிட வித்யா பூஷணம் அப்படின்றது இவருடைய சிறப்பு பேரா பார்க்கப்படுது. அது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தட்சிணாத்திய கலாநிதி அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாத்தீங்க அப்படின்னா இவருடைய சிறப்பு பெயர்கள்ல ஒன்றாக பார்க்கப்படுகிறதுங்க. இவருடைய ஆசிரியர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2-3 முறை டிஎன்பிஎஸ்சில கேட்டுட்டாங்க. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. சரிங்களா? இந்த இடத்துல நம்ம அப்படியே கொஞ்சம் பாஸ் பண்ணிப்போம். என்ன அப்படின்னா இந்த நம்ம 2வது பார்க்க போறது மீனாட்சி பிள்ளை தான். ஸோ மீனாட்சி தான். என்ன அப்படின்னா அவர் தேப்போ மீனாட்சி தேப்போ மீனாட்சி சுந்தரம். இவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. 2 பேரும் வெவ்வேறு நபர்கள். அதை கண்டிப்பா ஞாபகத்துல வச்சுங்க. இவரு கிட்டத்தட்ட 1815 இந்த காலகட்டங்கள்ல பிறந்தவர். அவர் 1900 பாத்தீங்க அப்படின்னா பிறந்தவர். சரிங்களா? அப்படிங்கும்போது 2 பேரும் வேறுபட்ட நபர்கள். அதுல எந்த ஒரு டவுட்டும் வேணாம். ஸோ அதனால மாத்தி புரிஞ்சிக்காதீங்க. சரிங்களா? இவர் தான் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஊவேசாவுடைய, அதாவது நம்மளுடைய தமிழ் தாத்தாவுடைய ஒரு ஆசிரியராக பார்க்கப்படுறாரு. இவர் வேற ஒரு நபர். சரிங்களா? இவரும் தமிழுக்கு பணியாற்றியவர். ஆனா இவரும் சம்பந்தம் இல்லை. 2 பேரும் வெவ்வேறு நபர்கள். அதை ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? இவரை பத்தி நம்ம பெருசா எங்கேயும் பார்க்க மாட்டோம். நம்மளோட பழைய புத்தகங்கள்ல ஒரு இடத்துல இருக்கு. அந்த லெசனை வேணாலும் நீங்க ஒரு முறை கோத்ரூ பண்ணி பாருங்க. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள். சரிங்களா? 1815 காலகட்டங்களில் பிறந்தவர். தமிழ் மீது அதீத பற்று கொண்டவர். ரொம்ப பாத்தீங்கன்னா தமிழ்ல வல்லமை பெற்றவராக இருக்கக்கூடியவர். நிறைய மாணாக்கர்களுக்கு பாத்தீங்கன்னா சொல்லி கொடுத்திருக்காரு. சரிங்களா? அந்த அளவுக்கு பெரிய பணக்காரர்லாம் ஒன்றும் கிடையாது, ஏழ்மையில இருக்கக்கூடியவர் தான். ஆனாலும் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. அதே போல பாத்தீங்க அப்படின்னா இல்லாதவர்களுக்கு சின்ன சின்ன பொருட்களை வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கு உதவி செய்யறது, அதாவது அவங்களுக்கு அந்த படிப்பு முடிகிற வரைக்குமான உதவி, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இவர் தொண்டாற்றி நிறைய அறிஞர்களை உண்டு பண்ண பெருமை மிக்கவர் தான் பாத்தீங்க அப்படின்னா மீனாட்சி சுந்தரர். நம்ம தனியா பார்க்க போறது கிடையாது. ஊவேசா பார்க்கும்போது 2-3 பாயிண்ட் சேர்த்து சொல்லிடுறேன். சரிங்களா? திருச்சி மாவட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா இவர் பாத்தீங்கன்னா பிறந்திருப்பாரு. அதனால திருச்சிராபுரம் மீனாட்சி சுந்தரனாரே பாத்தீங்க அப்படின்னா இவரை குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? ஏன்னா அவர் அங்கேயே பாத்தீங்க அப்படின்னா தன் குடும்பத்தோட அங்கேயே செட்டில்ட் ஆயிருப்பாரு. திருச்சிராபுரம் மீனாட்சி சுந்தரம் அப்படின்னு சொல்லிட்டுமே இவர் குறிப்பிட்டிருப்பாங்க. இவர் பாத்தீங்கன்னா இந்த திருவாதூரை ஆதீனம் இருக்கு இல்லையா, அந்த ஆதீனத்திலேயே பாத்தீங்க அப்படின்னா இவர் கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா பணியாற்றியது. ஏன்னா அந்த ஆதீனத்தில் இருக்கக்கூடியவர் கூப்பிட்டுருப்பாங்க. அதனால அங்கேயுமே பாத்தீங்க அப்படின்னா இவர் பணியாற்றியிருப்பாரு. அந்த காலகட்டத்தில் தான் இவர் போய் அந்த ஆதீனத்தில் பணியாற்றிட்டு இருந்தார் இல்லையா, அந்த காலகட்டத்தில் தான் பாத்தீங்க அப்படின்னா
நம்மளுடைய ஊவேசா அவர்களுக்கு வந்து இவர் என்ன பண்ணியிருப்பாரு, ஆசிரியராக விளங்கி இருப்பாரு. சரிங்களா? ஊவேசா அவர்களுக்கு மீனாட்சி சுந்தரனார் வந்து ஆசிரியராக இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் என்பது இந்த ஆதீனம், இந்த திருவாரூரை ஆதீனத்தில் இருக்கும்பொழுது தாங்க. சரிங்களா? அதையுமே ஞாபகம் வச்சுங்க. அப்பேற்பட்ட சிறப்பு மிக்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீனாட்சி சுந்தரம் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அது ஒன்று தனியாக, ஏன்னா இப்போ நம்ம ஊவேசா பார்க்குறோன்றதுனால அதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேர்த்து பார்த்துக்கணும். சரிங்களா? ஓகே, ஒன்று முடிஞ்சிருச்சு. அடுத்தது இவருடைய சிறப்புகள். யாரு? ஊவேசாவுடைய சிறப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடக்கூடியது வேற என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. கொஞ்சம் ரொம்ப தேவையில்ல ஸ்கிரிப்டிங்ஸ் இருந்துச்சுன்னா நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சு விட்டுருவேன். சரிங்களா? ஏன்னா அது சில பேர் பிரிண்ட் எடுக்கிறீங்க, ஸோ அதனால வந்து அதுல எந்த இடத்துல வந்துடக்கூடாது. அதையும் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் அவாய்ட் பண்ண ட்ரை பண்றேன். சரியா? ஓகே. அடுத்தது சிறப்புகள் சொல்லிட்டு வரும்பொழுது ஆசிரியர் வந்து மீனாட்சி சுந்தரனாருக்கு ஊவேசா வைத்த பெயர் வந்து சாமிநாதர். ஸோ சாமிநாதர், இந்த சாமிநாதர்ன்ற பெயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆசிரியர் மீனாட்சி சுந்தரனார் வந்து வைத்த பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. சரிங்களா? உத்தமநாதர் வெங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன் என்பதே இதன் சுருக்கமாகும். ஸோ இந்த பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாமிநாதன்ற பெயரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர் மீனாட்சி சுந்தரனார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊவேசாக்கு வைத்த பெயர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. ஏன்னா அவருடைய இயற்பெயர் என்ன? வெங்கட ரத்தினம் தானே. ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உத்தமநாதபுரம் வெங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதனார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாரு. சரிங்களா? ஸோ இது ஒன்று ஞாபகம் வச்சுங்க. ஓலைச்சுவடிகளை ஆற்றில் இருந்து எடுத்து இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கொடுக்குமுடி அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டா இங்க குறிப்பிட்டிருக்காங்க இல்லையா? இது வந்து நமக்கு நம்மளுடைய பழைய புத்தகங்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கதையா வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அது என்ன கதைன்றது ரொம்ப எளிமையாக நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அதில் இருந்து எடுக்கப்பட்ட முக்கியமான அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் இதை மட்டும் குறிப்பிட்டிருக்காங்க. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஊவேசா அவர்கள் ஃபஸ்ட்டு ஊவேசன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு வயது முதிர்ந்தவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீட்டு கதவை போய் தட்டுவாராம். ஸோ அப்படி தட்டும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து அந்த வீட்டுக்காரர் சொந்தக்காரர் வந்து வெளியே வருவார். வெளியே வந்து பார்த்தோன்னே இவர் பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா யாசகம் கேட்க வந்த மாதிரி தெரியலையே, ஏதோ கொஞ்சம் நல்லா படித்த ஒரு வயது முதிர்ந்தவர் மாதிரி தெரிகிறாரு, யார் நீங்கள், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்காரர் பார்த்து கேட்பாரு. உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழைய ஓலைச்சுவடிகள் நிறைய இருக்கிறதா நான் வந்து கேள்விப்பட்டேன், நிறைய இடத்துல சொன்னாங்க. எனக்கு அதை கொஞ்சம் கொடுத்தீங்க அப்படின்னா நான் அதில் இருக்கக்கூடியதை குறிச்சுக்கிட்டு உங்களுக்கு நான் கொடுத்துட்றேனே, அதில் இருக்கக்கூடியதை எழுதிக்கிட்டு உங்களுக்கு கொடுத்துட்றேனே, அதை நான் ஒரு காப்பி எடுத்துக்கிட்டு நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்த வயசானவர் சொல்லியிருக்காராம். அதற்கு அவர் கொஞ்சம் கோபம் அடைஞ்சிட்டார். யாரு? அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் கோபம் அடைஞ்சு, ஏயா நான் வந்து இந்த ஓலைச்சுவடிகள்லாம் கொஞ்சம் பழசெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், நாளைக்கு போகி வருது, அதனால பழையன கழிதல் வேண்டுமே, அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் இருக்கிறதெல்லாம் ஆற்றுல எடுத்துகிட்டு போய் போடணும். ஏன்னா நிறைய ஊர்களில் வந்து பார்த்தீங்கன்னா எரிக்கிற வழக்கம் வருது, நிறைய ஊர்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆற்றில் விடக்கூடிய வழக்கம் உண்டு. சரிங்களா? அப்படி எடுத்துகிட்டு போய் போடணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அது உனக்கு பொறுக்கவில்லையா, உனக்கு அது பொறுக்கவில்லையா, அதனால நீ அதை கேட்காத, கிளம்பிடுங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கோபத்தோட சொல்லியிருப்பாரு. இவர் மீண்டும் மீண்டும் வற்புறுத்திருப்பாரு, இல்லைங்கய்யா அது ஆற்றில் வந்து போடக்கூடிய ஒரு பொருள் கிடையாது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படக்கூடிய நிறைய இலக்கியங்கள் கூட இருக்கலாம், அதனால வந்து அதை நீங்கள் கொடுங்க, நான் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதில் வந்து நீங்கள் ஏன்னா ஓலைச்சுவடிகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பழங்காலத்து குறிப்புகள் நிறைய இருந்திருக்கும். நம்மளுடைய கண்டுபிடிக்கப்படாத சில இலக்கியங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓலைச்சுவடிகளில் இருந்திருக்கும், அது இன்னும் பதிப்புக்கு வரல. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதிப்பித்தவர்களில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவர் ஊவேசா அவர்கள். அப்படி இவர் ஊராக போய் பதிப்பிக்கும் பொழுது ஊராக கேட்டு அந்த ஓலைச்சுவடிகளில் இருக்கிறத கேட்டு வாங்கும்பொழுது நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் இது. அதை அப்போ அவர் கேட்கும்பொழுது அவர் திரும்ப கொடுக்கவே மாட்டார், மறுபடியும் கோபமுற்று அவரை கடுஞ்சொல்ல சொல்லி அனுப்பிச்சிருவார். சரிங்களா? அவரும் அங்கேருந்து கிளம்பி போவார். வீட்டுக்காரரும் உள்ள போயிடுவார். அவரும் சரி இல்லாமல் தான் தரலையே, நம்ம வேற ஊருக்கு போகும்னு சொல்லிட்டு ஊவேசா அவர்கள் போகவில்லை. இதுல முக்கியத்துவம் வாய்ந்தது நிறைய இருக்கும் அப்படின்னு அவர் நம்புறாரு. அதனால கடும் குளிரிலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா நமக்கு வந்து தெரியும் கரெக்டாக நமக்கு மார்கழி மாசத்தோட ஒரு முடிவு, தை மாசத்தோட ஒரு பிறப்பு எப்படி இருக்குன்னு தெரியும். அந்தளவுக்கு ஒரு குளிர்காலம். இவர் வெளியவே பக்கத்தில் எங்கேயோ தங்கியிருந்து அவர் கண்படாமல் பக்கத்தில் வேற எங்கேயோ ஒரு வீட்டில் தங்கியிருப்பாரு. தங்கி இருந்துட்டு இவர் காலம்பரம் அந்த வீட்டுக்காரர் காலம்பரம் எழுந்திரிச்சு எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆற்றுக்கு போயிட்டு எல்லா ஓலைச்சுவடியும் அதில் போட்டுருவார். அவர் சொன்னது மாதிரியே போட்டுருவாரு. இவர் பின்னாடியே போய் ஒழிந்து இருந்துட்டு அவர் போனதுக்கப்புறமா அந்த ஆற்று பக்கத்திலே போயிட்டு எல்லா ஒரு ஓலைச்சுவடி விடாமல் எல்லா ஓலைச்சுவடியும் வந்து எடுத்துருவார். எடுத்துட்டு காய வச்சு அதில் இருக்கக்கூடிய இந்த கூற்றுகள் எல்லாத்தையும் வந்து பொறுமையாக உட்காந்து ஆராய்ச்சி எடுப்பார். அதை எடுக்கும்பொழுது அவருக்கு அவ்வளோ ஒரு மனநிறைவு இருந்திருக்குமா, கண்களில் நீர் வரக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி இருந்திருக்குமா. என்னன்னா அவர் தேடி போன நிறைய குறிப்புகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இலக்கியங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஓலைச்சுவடியில் இருக்குது. இந்த அளவுக்கு விடாமுயற்சியோட இந்த அளவுக்கு சிரமப்பட்டு ஒவ்வொரு இலக்கியங்களையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீட்டெடுத்த ஒரு தமிழ் துண்டு மிக்கவர் தான் நம்மளுடைய ஊவேசா அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை களத்தில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அப்படி அந்த இடத்துல
இடத்துல இருந்து அந்த ஓலைச்சுவடி எடுத்துட்டு போய் அந்த போட்டுறாங்க இல்லையா அந்த ஆற்றுல. ஸோ அந்த ஓலைச்சுவடி ஆற்றுல இருந்து எடுத்த இடம் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கொடுமுடி தாங்க. ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கொடுமுடின்ற இடத்துல இருந்து தான் நம்மளுடைய ஊவேசா அவர்கள் அந்த ஆற்றங்கரையில் தூக்கி போட்டிருப்பாங்க இல்லையா அந்த ஓலைச்சுவடிகளை கைப்பற்றி இருக்காரு. ஸோ அதனால தான் இங்கே ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து குறிப்பிட்டோம். எனக்கு அந்த கதை வந்து உங்களுக்கு எந்த அடிப்படையிலும் கேட்க முடியாது டிஎன்பிசியில். அப்போ கேட்கக்கூடியதுனா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேட்பாங்க இல்லையா. ஸோ அதனால தான் இது ஷார்ட்டாக வந்து நமக்கு நம்மளுடைய நோட்ஸில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க, நம்மளுடைய கவர்மெண்ட் சோர்ஸ் வந்து இது குறிப்பிட்டிருப்பாங்க. அதுக்கு காரணம் இந்த கதை தான். ஏன்னா அந்த கதை தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு ஏன் சம்மந்தமே இல்லாமல் இந்த ஊர் பேரை கொடுக்குறாங்க ஊவேசா வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு தோணும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே ஏன் குறிஞ்சிப்பாட்டை கொடுக்குறாங்க. ஏன்னா இது வந்து நம்மளுடைய பழைய புத்தகங்களில் இந்த கதை குறிப்பிட்டுட்டு குறிஞ்சிப்பாட்டை பற்றி குறிப்பிட்டுட்டு இதெல்லாம் வந்து ஊவேசா பற்றின அந்த லெசனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்க. அதனால் இது ஒன்று நமக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சரிங்களா. இது இல்லாமல் நம்ம படிக்கும் பொழுது யார் காப்பார் என்று தமிழனை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தவர் யாரு. ஸோ இந்த வாசகத்துக்கு ஏற்கக்கூடியவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஊவே சாமிநாதர் அவர்கள் தான். சரிங்களா. ஊவேசா அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா. அதே போல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிட்டத்தட்ட 80 நூல்களை வந்து இவர் பதிப்பித்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. ஏன்னா இதெல்லாம் இப்போ ஏட்டுல இருந்து நமக்கு இந்த தாளுக்கு வராமல் இருந்தால் இதெல்லாம் மறைஞ்சே போயிருக்கும் இல்லையா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியாமலே நம்ம பார்வைக்கு வராமலே வந்து மறைஞ்சே போயிருக்கும். இப்போ வந்து நிறைய நூல்கள் நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ 18 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த முதல் 10 இறுதி பற்று இருக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா. ஏன் இப்போ இந்த மாதிரி இவங்கெல்லாம் தேடி எடுத்தது, இப்போ இவங்கெல்லாம் தேடி எடுக்கிறோம் இன்னும் அதில் நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்காமலே கூட போயிருக்கும். சரிங்களா. அந்த மாதிரி நிறைய நூல்களை இலக்கியங்களை வந்து பதிப்பிக்கக்கூடிய சிறப்பு மிக்க வாய்ந்தவராக யார் இருந்திருக்காரு, நம்மளுடைய ஊவேசா அவர்கள் இருந்திருக்காரு. அப்படி கிட்டத்தட்ட 80 நூல்களை வந்து இவர் பதிப்பித்துள்ளார். அப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஸ்கூல் புக்கில் நிறைய பாடல் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறதுக்கு காரணமே இந்த மனுஷன் தான் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சரிங்களா. அதுல 8 தொகையில 8, 10 பாட்டுல 10, சீவக சிந்தாமணியில 1, சிலப்பதிகாரம் 1, மணிமேகலை 1, புராணங்கள்ல 12, உலாகல்ல 3, கோவை இப்ப நம்ம கோவை சொல்றோம் இல்லையா அதுல வந்து 6, இதெல்லாம் சிற்றிலக்கியங்கள் வகைகள்ல வரும். தூதுல 6, வெண்பா நூல்கள்ல 13, அந்தாதியில 3, பரணியில 2, மும்மணி கோவில 2, இரட்டை மணிமாலையில 2, பிற பிரபந்தங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 4. மொத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 80 நூல்கள் மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் பதிப்பிச்சிருக்காருன்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். சரிங்களா. அதுவே நோட் பண்ணி வச்சுக்க. ஊவேசா வந்து முதல்ல பதிப்பித்த நூல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீவக சிந்தாமணி ஆகும். இது கண்டிப்பா கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதனால இதை நோட் பண்ணி வைங்க. சரிங்களா. ஸோ சீவக சிந்தாமணி அவரு முதல் பதிப்பிச்ச நூலாக பார்க்கப்படுதுங்க. ஸோ அதை நோட் பண்ணி வச்சுங்க. ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படும் சில இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் நம்ம ஊவேசா பற்றி பேசும்பொழுதெல்லாம் ஓலைச்சுவடிகளை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஏன்னா ஓலைச்சுவடிகளில் இருந்து இவர் கலெக்ட் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்களை சேகரிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள்ல தான் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது அதை வந்து தொகுத்து தான் வந்து இவர் வந்து ஒரு உரைநடையாக அதை வந்து பதிப்பிச்சிருக்காரு. கரெக்டுங்களா. அப்படி ஓலைச்சுவடிகளில் ஏன் அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் இருக்கா, இல்லை ஓலைச்சுவடிகள் பராமரிக்கிறது அவ்வளோ கடினமானு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓலைச்சுவடிகளில் நம்ம வந்து புள்ளி வைக்கக்கூடிய எழுத்துக்கள் பெரும்பாலும் உபயோகப்படுத்த முடியாது. ஸோ அதில் வந்து ஒரு பிரச்சனைகள் வரும். இப்போ பேரனா அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய வார்த்தைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரும். அப்போ அது சரியான வகையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை நம்ம இந்த அடுத்த பக்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அடுத்த தலைமுறைக்கு சரியான வழியில் எடுத்துட்டு போய் சேர்க்கணும். அப்படி செய்யும் பொழுது இவர் நிறைய முறை அதில் ஆராய்ச்சி செய்து மற்ற இருக்கக்கூடிய நம்ம ரெஃபரன்ஸ் புக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி நிறைய புத்தகங்களை ஒப்பிட்டு பார்த்து நிறைய இலக்கியங்களை ஒப்பிட்டு பார்த்து இது சரிதானா அப்படின்றத ஊர்ஜிதம் பண்ணிக்கொண்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் என்ன பண்ணியிருக்காரு, இவர் வந்து ஒரு நூலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதிப்பிச்சிருக்காரு. அப்படி இவர் பதிப்பிச்சு முடிச்சுட்டு நிறைய ஓலைச்சுவடிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த சம்மந்தப்பட்ட இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு போய் சேர்த்துருப்பாங்க. அப்படி இப்பவும் வந்து ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கக்கூடிய இடங்கள்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும் பொழுது இந்த கீர்த்திசை சுவடிகள் நூலகம் சென்னையில இருக்கு, அதுல ஓலைச்சுவடிகள் பராமரிக்கப்படுது. அரசு ஆவண காப்பகம் சென்னையில இருக்கு, அதுலயும் ஓலைச்சுவடிகள் பராமரிக்கப்படுது. உலக தமிழராட்சி நிறுவனம் வந்து சென்னையில இருக்கு, அதுலயும் ஓலைச்சுவடிகள் பராமரிக்கப்படுது. சரஸ்வதி நூலகம் தஞ்சாவூர்ல இருக்கு, இதுலயும் ஓலைச்சுவடிகள் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா பராமரிக்கப்படுது. இது இல்லாம இன்னும் 2-3 இடங்கள்ல பார்க்கப்படுது. இருந்தாலும் நமக்கு பழைய பள்ளி புத்தகங்கள்ல இதெல்லாம் தான் குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப இதுக்கே நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணுவோம். சரிங்களா, அது ஒரு ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா
நான் அஞ்சல் தலை சொல்லும் பொழுது ஏற்கனவே சில முறை சொல்லியிருக்கேன். அஞ்சல் தலை வந்து வெளியிடுறாங்க அப்படின்னா அதை ஞாபகம் வச்சுங்க. ஆண்டு ஏதாவது கொடுக்குறாங்க அப்படின்னா ஞாபகம் வச்சுங்க. ப்ரீவியஸ் இயர்ல கேட்கும் பொழுது இதை கேட்டிருந்தாங்க. ஏன்னா கொடுத்தது தமிழக அரசு மட்டும் இல்லை, தமிழக அரசுல நடுவண் அரசு குறிப்பிட்டிருக்கு. அதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. சரிங்களா? உவே சுவாமிநாதருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நடுவண் அரசு 2006 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு அஞ்சல் தலையை வெளியிட்டதுங்க. ஸோ அதை வந்து எந்த ஆண்டுன்னு சொல்லிட்டு நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருந்தாங்க. அதனால இது கண்டிப்பாக நீ ஞாபகம் வச்சுங்க. 2006 தமிழக அரசு கிடையாது, நடுவண் அரசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உவேஸ் அவர்களுக்கு சிறப்பு அஞ்சல் தலை வெளியிட்டது. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உவேஸ் அவர்கள் வந்து ஒரு உரைநடையில வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி குறிப்பிட்டிருப்பார். அதனால அவருடைய சொல்லுன்றதுனால அதை அப்படியே நம்ம வந்து முன்னிடாம பார்ப்போம். சரிங்களா? மாணாக்கர்கள் பழையவர்கள் புதியவர்களுள் கற்பிப்பது பள்ளிக்கூட வழக்கங்களில் ஒன்றாகும். சரிங்களா? பழையவர்கள் புதியவர்களுக்கு கற்பிப்பதில் பள்ளிக்கூட வழக்கத்தில் ஒன்றாகும். சரிங்களா? ஏற்கனவே இருக்கவங்க புதுசாக இருக்கவங்க சொல்லிக் கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் பாடங்கள் முடிந்தவுடன் பிள்ளைகளை வீட்டுக்கு அனுப்பும் பொழுது அவர்களது ஞாபக சக்தியை விருத்தி செய்வதற்காக ஒவ்வொருவரும் பூ, மிருகம், பட்சி, ஊர் இவற்றின் பெயர்களை வகைக்கு ஒவ்வொன்றை உபாதித்தியர் சொல்லி அனுப்புவார். அந்த பெயர்களை மறுநாள் மறவாமல் வந்து சொல்ல வேண்டும். இப்போ ஒரு மாணாக்கர்கள் எப்படிலாம் இருக்கணும், ஸோ என்னென்னலாம் வந்து ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு உவேஸ் அவர்கள் வந்து சில குறிப்புகள் குறிப்பிட்டிருப்பார். அது நம்ம பள்ளி புத்தகத்தில் இருக்கு. ஏற்கனவே இருக்கக்கூடிய மாணவர்கள் புதுசாக இருக்கக்கூடியவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த டீச்சர் அந்த ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் ஏதாவது பூவோ மிருகமோ பட்சியோ ஒரு பெயரை சொல்லி அனுப்பணும். அது மறுநாள் வரும்போது ஞாபகம் வைத்திருந்து சொல்லணும். ஞாபக சக்தி அதிகப்படுத்தும். நமக்கு இதை நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்களே, நேற்று சொன்னாங்களே, இன்னைக்கு நம்ம சொல்லணும் அப்படின்ற ஒரு பொறுப்புணர்ச்சி வரும். பள்ளிக்கூடத்திற்கு காலையில் 5 மணிக்கே வந்துவிட வேண்டுமாகையால் பிள்ளைகள் பெரியவர்களை அழைத்து வருவதே வழக்கம். சரிங்களா? முதலில் வருபவனை வேத்தான் என்று சொல்வார்கள். ஏன்னா பள்ளிக்கூடத்துக்கு எர்லியா சீக்கிரமா வரக்கூடியவர்கள் வந்து வேத்தான், இந்த வார்த்தை சொல் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. வேத்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சரிங்களா? இந்த வேத்தான் சொல்லிட்டு சொல்லுவாங்க. மற்றவர்களை விட வேறான தனிப்பெருமை உடையவன் என்பது அதன் பொருள். இப்போ ஒரு வேளை நமக்கு கேட்கறாங்க, கேள்வி கேட்கணும்னா வேத்தான்ற சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்லை வேத்தான்ற சொல் யாரை பார்த்து உவேஸ் அவர்களால் பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்லி கேட்கலாம். சரிங்களா? இந்த 2 அடிப்படையில் கேட்கறாங்கன்னா வேத்தான் என்பது பள்ளிக்கு ரொம்ப சீக்கிரமா வரக்கூடிய மாணாக்கரை பார்த்து பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல். வேத்தான் என்பது மற்ற மாணவர்களை விட, அதாவது மற்றவர்களோட தனிப்பெரும் ஒரு சிறப்பு உடையவராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருதப்படுவது. பிள்ளைகளுக்கு மணல் தான் சிலேட்டின் நிலையில் இருந்தது. சரிங்களா? பனையெடு தான் புத்தகம், எழுத்தாணியே பேனா அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பா? உவேஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டிருப்பாருங்க. சரிங்களா? இதையுமே ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் இதுவுமே நம்மளுடைய பள்ளி புத்தகத்துல ஒரு இடத்துல வந்து அவருடைய படைப்புக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த படைப்பை நம்ம பெருசாக பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் இதில் வேற என்னென்னலாம் அவரை பற்றி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். மறுபடியும் ரிப்பீட்ல பார்க்குற மாதிரி இருக்கும். இருந்தாலும் இதில் எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் இருக்கலாம், இல்லை கம்மியாக இருக்கலாம். புதுசாக படிக்கிறவங்க முதல்ல இந்த பாக்ஸை படிங்க. படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ப்ரீவியஸ்ல இருக்கக்கூடியதை படிங்க. சரிங்களா? ஏன்னா நமக்கு பள்ளி புத்தகத்துல இருந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. சரிங்களா? சரி, அந்த பாடப்பகுதியில் வந்து உயிர் மீட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடப்பகுதி இலக்கியங்கள் இருக்கும். அதுல இருந்து தான் இது எடுத்துருக்கும். சரிங்களா? அதுல தமிழ் தாத்தா என அழைக்கப்பட்ட உவேசா இணையற்ற ஆசிரியர். இப்ப நம்ம யாரை தமிழ் தாத்தான்னு சொல்றோம்? உவேசா அவர்களை சொல்றோம். புலமை பெருங்கடல், சிறந்த எழுத்தாளர், பதிப்பாசிரியர், அதே போல பழந்தமிழ் இலக்கியங்கள் தேடி தேடி அச்சில் பதிப்பிக்க ஆரம்பிக்கப்படுபவர். சரிங்களா? அரும்பாடுபடுபவர். சரிங்களா? எதாவது கிட்டத்தட்ட இந்த பழைய இலக்கியங்கள்லாம் தேடி தேடி எடுத்து அச்சில் எழுதக்கூடியதுல ரொம்பவும் வந்து கஷ்டப்பட்டு அதை செய்தவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து பாருங்க, இந்த மகாமகோபாத்தியாய திராவிட வித்யா பூஷணம், தாக்ஷிணாத்திய கலாநிதி உள்ளிட்ட பட்டங்களை வந்து இவர் குறிப்பிட்டிருக்காங்க. கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரியிலும், சென்னை மாநில கல்லூரியிலும், இங்கே நம்மளுடைய சென்னை மாநில கல்லூரியிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் ஆசிரியராக பணியாற்றி இருக்காரு. சரிங்களா? 1932 ஆண்டு, இது நம்ம வந்து பார்க்கணும் இல்லையா? 1932 ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பல்கலைக்கழகத்தால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் பட்டம் வந்து பெற்றிருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். சரிங்களா? அதாவது இங்க இருக்கக்கூடிய மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் பட்டம் வந்து இவருக்கு குறிப்பிட்டிருக்காங்க. அவரது திருவுருவச் சிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை மாநில கல்லூரியில வங்கக்கடலை நோக்கி நிற்கும் வண்ணம் நிறுவப்பட்டுள்ளது.
இங்கே இருக்கக்கூடிய சென்னை மாநில கல்லூரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய திருவுருவச் சிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிற்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் திருவான்மியூரில் இவர் பெயரில் மூவேசா நூலகம் அமைந்துள்ளது. சென்னையில் இருக்கக்கூடிய திருவான்மியூரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் பேரில் ஒரு நூலகம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா. அதுவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. சரி, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது தேப்போ மீனாட்சி சுந்தரனார். ஸோ அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சனாலிட்டி தான் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். இவரை பற்றி தான் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். இந்த மீனாட்சி சுந்தரனார் வேற, இந்த மீனாட்சி சுந்தரனார் வேற, அங்கே மீனாட்சி சுந்தரம் பிள்ளை வேற. சரிங்களா. ஞாபகம் வச்சுங்க. ஊர் சிந்தாதிரிப்பேட்டை, சென்னை. சரிங்களா. இப்போ அவர் நம்ம பார்க்கும்போது அவங்க திருச்சி, இவர் வந்து சென்னை. இயற்றிய நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளுவரும் மகளிரும், அன்புமுடி, காணல் வரி, தமிழ் மனம், தாய்லாந்தின் திருப்பாவை, உலக நாகரிகத்தில் தமிழரின் பாங்கு, தமிழும் பிற பண்பாடும். சரிங்களா. சிறப்பு பெயர்கள் சொல்லிட்டு வரும்பொழுது நடமாடும் பல்கலைக்கழகம், பன்மொழி புலவர் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய சிறப்பு பெயர்களாக பார்க்கப்படுது. விருது வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்மபூஷன், கலைமாமணி விருது இவருக்கு கிடைத்திருக்கு. இவரை பத்தி இருக்கக்கூடிய மற்ற சிறப்பு தகவல்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னா பார்ப்போம். இவரை பத்தி நமக்கு பெருசா பள்ளி புத்தகத்துல இல்லை, ஆனால் நம்ம வந்து கவர்மெண்ட் சோர்ஸ் வந்து எடுத்து படிச்சுட்டு இருக்கோம். சரிங்களா. 1947 காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் பள்ளியை நிறுவியிருக்கிறாரு. 1977 வந்து பார்த்தீங்கன்னா பத்மபூஷனையும் கலைமாமணியும் வாங்கினார்னு சொல்லி பார்த்தோம். எந்த ஆண்டுன்னு சொல்லி பார்க்கும்போது 77 பத்மபூஷனையும் அப்படியே அடுத்த ஆண்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலைமாமணி விருதையும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காரு. சரிங்களா. இவர் ஆரம்ப காலகட்டத்தில் 1920 வந்து பார்த்தீங்கன்னா பிஏவையும் 1922 வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிஎல் சரிங்களா அந்த படிப்பையும் முடித்திருக்காரு. 1924 வந்து பார்த்தீங்கன்னா எம்ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ஏ ஹிஸ்டரி வரலாறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இந்த எம்ஓஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டம் வந்து வாங்கியிருக்காரு. சரிங்களா. தமிழ் வித்வான் தேர்வுக்குரிய முன்னிலை தேர்வு, இறுதி தேர்வு இரண்டையும் ஒரு சேர எழுதி மாநிலத்தில் முதல்வராக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா. கிட்டத்தட்ட இந்த தேர்வையும், அதாவது முதல்நிலை தேர்வையும் இந்த இரண்டாவது இருக்கக்கூடிய இறுதி தேர்வையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே காலகட்டத்தில் எழுதி கிட்டத்தட்ட மாநிலத்திலே முதல் ஆளா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்திருப்பாராம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு வல்லமை பெற்றவர். 1923 காலகட்டங்களில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக பணியாற்றியிருக்காரு. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு விடுதலைக்காக போராடி 1944 வந்து பார்த்தீங்கன்னா சிறைக்கு செல்லக்கூடிய ஒரு நபர் இவர். 1916 காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஜனங்கள் இரவு பள்ளி கூடம் வந்து நடத்திக்கிட்டு இருந்தாரு. 1925 காலகட்டங்களில் அலுமினிய தொழிலாளர் சங்க தலைவராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் திகழ்ந்திருக்கிறாரு. அடுத்தது 1944 46 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பல்கலைக்கழகத்துடைய தமிழ் பேராசிரியராக பணியாற்றியிருக்காரு. இவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துடைய தமிழ் பேராசிரியராக இருப்பாரு. அதிலிருந்து வெளியேறி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிச்சேரியில் ஒரு பள்ளியை வந்து பார்த்தீங்கன்னா நிறுவியிருப்பாரு. 1958 வந்து பார்த்தீங்க அப்படின்னா துறை தலைவராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் பணியாற்றினது குறிப்பிடத்தக்கது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா சிறப்பு வாய்ந்த விஷயங்களை நம்ம வந்து ஒன்றா பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா. இந்த மொழியியல் துறையை வந்து பார்த்தீங்கன்னா மொழியியல் உயராய்வு மையமாக வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிய பெருமையை வந்து பார்த்தீங்கன்னா இவரையே சாரும். அதாவது சென்ட்ரல் அட்வான்ஸ்மெண்ட் ஸ்டடி லிங்குவிஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மாற்றிருப்பாரு. சரிங்களா. அதே போல் 1961 வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிகாகோ பல்கலைக்கழகத்தில் வந்து தமிழ் கல்வி தொடங்கிய போது அங்கே பேராசிரியராகவும் பணியாற்றியிருக்காரு. சரிங்களா. சிகாகோ பல்கலைக்கழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேராசிரியராகவும் பணியாற்றியிருக்காரு. 1973 74 இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருவெங்கடவன் பல்கலைக்கழகத்தில் வந்து திராவிட மொழியில் சிறப்பாய்வாளராகவும் பணியாற்றியது குறிப்பிடத்தக்க விஷயம். சரிங்களா. அதை தொடர்ந்து 1967 வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதுரை பல்கலைக்கழகமும் 1976 வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை பல்கலைக்கழகத்திலையும் 1975 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை பல்கலைக்கழகம் இது எல்லாத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா டிலேட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டம் அளித்திருந்தார். சரிங்களா. அடுத்துள்ளது. ஸோ அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். 1977 பத்மபூஷன் நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன விருது கிடைச்சதுன்றதை பார்த்துட்டோம். எப்போ எந்த ஆண்டுன்றதை இப்போதான் பார்க்குறோம். 1977 வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்மபூஷனும் 1978 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலைமாமணி விருதும் வந்து பார்த்தீங்கன்னா பெற்றிருக்காங்க. பாயிண்ட் ஏற்கனவே பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. அனைத்து இந்திய பல்கலைக்கழகத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழாசிரியராக வந்து பார்த்தீங்கன்னா மன்றத்தை தொடங்கியவர். சரிங்களா. ஸோ அனைத்து இந்திய பல்கலைக்கழக தமிழாசிரியர் அப்படின்ற ஒரு மண்டபத்தையும் ஒரு மன்றத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் துவங்கினது குறிப்பிடத்தக்கது. சரி, இவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு அசோசியேஷன் மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா
இவர் ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சரிங்களா. அடுத்தது தமிழ் மொழியியல் கழகத்தின் முதல் தலைவர் ஆவார். சரிங்களா. ஒரு தமிழ் மொழியியல் கழகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல் தலைவராக இருந்தாரு. முக்கியமான விஷயம், தன்னுடைய இறுதி காலம் வரைக்குமே இவர் தான் அதுக்கு வந்து தலைவராக இருந்தது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா. தமிழ் மொழியியல் கழகத்தின் முதல் தலைவராகவும் தன்னுடைய இறுதி காலகட்டம் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரே வந்து பாத்தீங்கன்னா அந்த தலைமை பொறுப்பையும் வகித்தாருங்க. சரிங்களா. இது எல்லாமே இவரை சார்ந்திருக்கக்கூடிய வேற என்னென்ன புகழுரைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதாவது யார் யார் என்னென்னலாம் இவரை பத்தி பேசியிருக்காங்க, அதாவது என்ன சிறப்பிச்சு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரிங்களா. பல்கலை செல்வர், என்ன பேரு, பல்கலை செல்வர் என்று திருவாவடுதுறை ஆதீனம் வந்து போட்டிருக்காங்க. திருவாவடுதுறை ஆதீனம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. பன்மொழி புலவர் என்று குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டிருக்காங்க. பெருந்தமிழ் மணி என்று சிவபுரி சன்மார்க்க சபை வந்து சொல்லியிருக்காங்க. என்னன்னு பெருந்தமிழ் மணி என்று யார் பார்த்து, நம்மளுடைய தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்களை பார்த்து சிவபுரி சன்மார்க்க சபை வந்து குறிப்பிட்டிருக்கு. நடமாடும் பல்கலைக்கழகம் என்று, அதாவது யார, தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்களை நடமாடும் பல்கலைக்கழகம் என்று திருவிக்கா அவர்கள் போட்டிருக்காரு. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டுங்க. ஏன்னா திருவிக்கா சொன்னது அது தேப்போ மீனாட்சி சுந்தரனாரை பார்த்து சொல்லியிருக்காரு. என்னன்னு நடமாடும் பல்கலைக்கழகம். சரிங்களா. பன்மொழி புலவர் என்று இவரை சொல்லலாம். ஏன்னா இவரு தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், சமஸ்கிருதம், ஹிந்தி, பிரெஞ்சு, ஜெர்மன், இதை கிட்டத்தட்ட மனப்பாடம் பண்ணவே நமக்கு அரை நாள் ஆகும் போல. இவ்வளவு மொழிகளையும் கற்று தேர்ந்தவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள். அகத்தியலிங்கம் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொற்கோ போன்ற அறிஞர்களின் ஆசிரியர். அகத்தியலிங்கம் பொற்கோ போன்ற அறிஞர்களின் ஆசிரியர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா. அப்போ இவங்க எல்லாருக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆசிரியரா வந்து திகழ்ந்திருக்காரு. சரிங்களா. அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா சிறந்த ஆய்வு நூல் வந்து பாத்தீங்கன்னா காணல் வரி. யாரு, இவருடைய தேப்போ மீனாட்சி சுந்தரனாருடைய ஒரு சிறந்த ஆய்வு நூல் வந்து பாத்தீங்கன்னா காணல் வரி. சிறந்த மொழி நூல் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழி வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா. இவருடைய தமிழ் நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு, பெருசா ஃபோக்கஸ் பண்ணணுன்றது இல்லை. இப்படி இருந்தாலும் ஒரு முறை வந்து வாசிச்சு பார்த்துங்க, கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். சரிங்களா. தமிழ் நூல்கள் வரும்பொழுது வள்ளுவரும் மகளிரும், அன்பு முடி, கால்டுவெல் ஒப்பிலக்கணம், நீங்களும் சுவையுங்கள். சரிங்களா. வள்ளுவர் கண்ட நாடும் காமமும், பிறந்தது எப்படியோ, காணல் வரி, சமணத்தமிழ், இலக்கிய வரலாறு, கல்வி சிந்தனைகள், தமிழ் மனம், தமிழும் பிற பண்பாடும், வாழும் கலைகள், தமிழ் மொழி வரலாறு, மொழியியல் விளையாட்டுகள், 10 பாட்டு ஆய்வு, தாய்லாந்தில் திருப்பாவை திருவெண்பாவை, நாடக காப்பியங்கள், பாட்டில் புரட்சி, தமிழ் மனம், உலக நாகரிகத்தில் தமிழரின் பங்கு, தமிழும் பிற பண்பாடும், ஆழ்நிலை தியானம். இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருடைய சிறப்பு வாய்ந்த நூல்களா பார்க்கப்படுதுங்க. இதை தொடர்ந்து இவர் ஆங்கில நூல்களும் நிறைய எழுதியிருக்காரு. அதுல ஒரு சிலது குறிப்பிட்டிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆங்கில நூல்கள்ல ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் லாங்குவேஜ், ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர், philosophy of திருவள்ளுவர், அத்வைதா இன் தமிழ், தமிழ் a bird's eye view, the contribution of European scholars to Tamil, foreign models in Tamil grammar, aesthetics of Tamils. இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஆங்கிலத்தில் எழுதக்கூடிய நூல்களாக பார்க்கப்பட்டிருக்குங்க. இந்த அளவுக்கு வல்லமை பெற்றவராக இருந்திருக்காரு. சரிங்களா. இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 பேரை பார்த்துருக்கோம். ஒன்று உவேசா அவர்கள், இரண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேப்போ சரிங்களா, தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள். இப்போ மூன்றாவதா நம்ம பார்க்க போற நபர் என்ன, யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சி இலக்குவனார் அவர்கள். சரிங்களா. சி இலக்குவனார் அவருடைய இயற்பெயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லட்சுமணன். காலம் வந்து 1910 இருந்து 73 வரைக்கும். சரிங்களா. ஊர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாய்மை மேடு, திருத்துறைப்பூண்டி, தஞ்சாவூர்ல வாய்மை மேடுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருடைய பிறப்பு நடந்திருக்கு. இவருடைய நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது எழிலரசி மாணவர் ஆற்றுப்படை, அண்ணாவிற்கு பாவியல் வாழ்த்து, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அமைச்சர் யார், எல்லாரும் இந்நாட்டு அரசர், தமிழ் கற்பிக்கும் முறை, வள்ளுவர் வகுத்த அரசியல், வள்ளுவர் கண்ட இல்லறம், பழந்தமிழ், அடுத்தது வந்து பாருங்க தொல்காப்பியம் ஆராய்ச்சி விளக்கம், இலக்கியம் கூறும் தமிழர் வாழ்வியல், கரும வீரர் காமராசர், அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா a brief study of Tamil words, the making of Tamil grammar, என் வாழ்க்கை போர், இவரின் தன் வரலாற்று நூல்.
ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய நூல்கள். இதுல வந்து இந்த கடைசியா குறிப்பிட்டிருக்காங்க இல்லையா, என் வாழ்க்கை போர் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதாவது அவருடைய தன் வரலாறு, அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடைசியா என் வாழ்க்கை போர். எப்பயுமே இதுக்கு கிடையாது, இலக்கம்லாம் இருக்குன்னு நான் சொல்ல வரல, பொதுவாகவே வந்து நமக்கு இந்த ஆட்டோபயோகிராஃபியை வைத்து ஏதாவது கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நீங்கள் தனியாக எடுத்து படிக்கணும். சரிங்களா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிலருக்கு ஆட்டோபயோகிராஃபி அவங்க குறிப்பிடுறாங்க அப்படின்னா அதை நீங்கள் கண்டிப்பாக தனியாக எடுத்து எழுதி படிங்க. சரிங்களா, எங்கேயாவது மிஸ் ஆகியிருந்தாலும் சரி அதை தனியாக எடுத்து எழுதி படிக்கணும். சரிங்களா, அடுத்தது சிறப்புகள். இவருடைய சிறப்புகள் நம்ம சொல்லிட்டு பார்க்கும்போது 1936 வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வித்வான் பட்டம் வாங்கியிருக்காரு. சரிங்களா, 1962 வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் பாதுகாப்பு கழகம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்காரு. அதே போல லட்சுமணன் என்ற பெயரை வந்து இலக்குவணன் என மாற்றியவர் யாரு அப்படின்னா சாமி சிதம்பரனார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா லட்சுமணன் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமணன் சொல்லிட்டு இருக்க பெயரை லக்குவணன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருப்பாரு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1936 43 வரைக்கும், சரிங்களா, கடந்த இந்த 7 ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு உயர்நிலை பள்ளிகளில் வந்து தலைமை ஆசிரியராக இருந்திருக்காரு. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 1945 65 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்து கல்லூரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்து கல்லூரி விருதை செந்தில்குமார நாடார் கல்லூரி, அதே போல மதுரை தியாகராஜர் கல்லூரி ஆகியவற்றில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்துறை தலைவராகவும் பணியாற்றிருக்காரு. சரிங்களா, இந்து கல்லூரி இந்த மாதிரி இடங்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் பணியாற்றியது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா, ஸோ இதுவுமே வந்து இம்பார்ட்டண்டான ஒன்று. அடுத்தது 1965 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய எதிர்ப்பு போராட்டம் இருக்கு இல்லையா, ஆன்டி இந்தி ஹெசிடேஷன். சரிங்களா, அதுல இவருமே வந்து கலந்துகிட்டு இருந்திருக்காரு, போராடி கைதாகினதும் குறிப்பிடத்தக்கது. 1967 காலகட்டங்களில் அந்த சமயம் ஆட்சி மாற்றம் நடந்திருக்கும். சரிங்களா, ஆட்சி மாற்றம் என்பது இத்தனை ஆண்டுகால காங்கிரஸ் இருந்திருக்கும், புதிதாக திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அந்த இடத்துல வந்து வந்திருப்பாங்க. சரிங்களா, அப்படி வரும்பொழுது அது ஆட்சி மாற்றம் வரும்பொழுது 67 68 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரி தலைமை தமிழ் பேராசிரியராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பணியாற்றிருப்பாரு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 1968 1970 வந்து பார்த்தீங்கன்னா உஸ்மேனியா பல்கலைக்கழகத்தில் வந்து தமிழ்துறை தலைவராக வந்து பார்த்தீங்கன்னாலும் பணியாற்றிருப்பாரு. தமிழ்துறை தலைவர், தொல்காப்பியத்தில் மிகுந்த திருக்குறள் எளிய உரை போன்றவற்றை இயற்றியவர். சரிங்களா, ஸோ இதுவுமே குறிப்பிடத்தக்க ஒன்று. அடுத்தது விருதுநகர், நாகர்கோவில், ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரிகளில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னர் மாநில கல்லூரி, இது எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பணியாற்றியது குறிப்பிடத்தக்கது. அதே போல் உஸ்மானிய பல்கலைக்கழகத்தில் வந்து பைந்தமிழ் பணியாற்றிருக்காரு. சரிங்களா, தந்தை பெரியாருடன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இணக்கமான நட்பு கொண்டவர். பகுத்தறிவு பணியும் வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் சாதி ஒழிப்புக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா தொண்டாற்றியவர் வந்து நம்மளுடைய இலக்குவனார் அவர்கள். சரிங்களா, அவருடைய சிறப்புத்தன்மை வாய்ந்தது, அவருடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் வாய்ந்த குறிப்புகள், அவர் வாழ்க்கையில் என்னென்னலாம் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். சரிங்களா, இதோட நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 பேரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வகுப்பில் வந்து பார்த்துருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா உவேசா அவர்கள். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள். ஸோ தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள். 3வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இலக்குவனார் அவர்கள். சரிங்களா, ஸோ 3 பேரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய வகுப்பில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ரொம்ப சிம்பிள் தான். இதில் அதிக ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உவே சாமிநாதருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து படிங்க. சரிங்களா, ஸோ அதில் என்னென்ன நூல் குறிப்பிட்டிருக்காரு, ஸோ நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் முடிஞ்சால் தேடி கூட படிக்கலாம், தப்பு கிடையாது. உவேசாவை பொறுத்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் நீங்கள் தேடி படிக்கிறது நல்லது. நமக்கு பள்ளி புத்தகத்தில் இருக்கிறதுலாம் சொல்லிட்டேன், இருந்தாலும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தேடி படிக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா அதெல்லாம் ரிப்பீட்டடாக கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ப்போம். நடுவண் அரசு உவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பாராட்டி அஞ்சல் தலையை வெளியிட்ட ஆண்டு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிங்களா, ஏற்கனவே நம்ம வந்து சொல்லியிருந்தேன், இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்துங்க, 2006ஆம் ஆண்டு, அப்போ பார்க்கல கவனிக்கல அப்படின்னாலும் இப்போ கவனிச்சிருங்க. 2006ஆம் ஆண்டு உவேசா அவர்களுக்கு நம்மளுடைய யாரு நடுவண் அரசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தொண்டை பாராட்டி அஞ்சல் தலையை வந்து வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது, யார் காப்பார் என்று தமிழெண்ணை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர், அவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதுல இருக்கக்கூடிய எல்லாருமே தமிழ் பணிக்கு தமிழ் தொண்டுக்கு பணியாற்றியவர்கள் தான், அதுல எந்த சந்தேகமும் வேணாம். சரிங்களா, ஆனா குறிப்பிட்டு ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னா இது நம்ம ஏற்கனவே நமக்கு வந்து செஷன்ல இருக்கு, ஏற்கனவே நமக்கு புத்தகத்துல இருக்கு, அதனால இதை கேட்கறாங்க. உவேசா அவர்கள் வந்து இந்த வாசகத்துக்கு ஏற்புடைய சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருஞ்சித்திரனார் அவர்கள் ஒரு மேக்ஸ் ஃபாலோவை குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா, பெருஞ்சித்திரனார் அவர்கள், உவேசா அவர்கள், ராபி சேதுபிள்ளை அவர்கள், திருவிக்கா அவர்கள். இதுல நம்ம இன்னும் இப்போ ஆவலர் பெருஞ்சித்திரனாரை பத்தி பார்க்கல, அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். சரிங்களா,
மற்றவர்களை பற்றிலாம் நம்ம பார்த்துட்டோம். அப்போ இதை வச்சு நம்மளால சொல்ல முடியுதா? ஸோ நம்மளுடைய பெருஞ்சத்தினாரையும் நம்மளால சொல்லிட முடியும். இருந்தாலும் இப்போ நம்ம தெரிஞ்சதை வச்சு நம்மளால சொல்ல முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒன்றொன்னா பார்க்கணும். இப்போ ஊவேசாவை நம்ம என்ன சொல்லுவோம்? தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா? ஒன்று. நம்மளுடைய ராப்பி சேதுப்பிள்ளை அவர்கள் என்ன சொல்லுவோம்? எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான் கேட்குறாங்க. பார்த்துங்க, ராப்பி சேதுப்பிள்ளை அவர்கள் அந்த பாக்ஸ் கண்டென்ட்ல காட்டின இல்லையா, ஞாபகம் இருக்குதா? சொல்லின் செல்வர் என்று குறிப்பிடுகிறோம். நேற்று வகுப்புல பார்த்துருப்பீங்க சரியா? திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் நம்ம என்ன சொல்றோம்? தமிழ் தென்றல் என்று குறிப்பிடுவோம் இல்லையா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 போட்டாச்சு. அப்போ மீண்டும் இருக்கக்கூடியது ஒன்று தான். நம்மளுடைய பாவலர் பெருஞ்சித்திரனார் அவர்களை தனித்தமிழ் இயக்க மறவர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவோம் சரிங்களா? அப்போ இது இந்த மாதிரி மேட்சை கொடுத்துட்டு அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அடைமொழி பெயர்கள், இப்போ இதுல இருக்கக்கூடிய பாயிண்ட்டை மட்டும் நீங்க படிக்கக்கூடாது. எப்பயுமே ப்ரீவியஸ் இயர்ல படிக்கும்போது இதுதான் நான் யூஸ்வலாக சொல்றது. இதில் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுப்பீங்கன்றதுலாம் கரெக்டு தான். அந்த பாயிண்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கணுன்றதுலாம் கரெக்டு தான். எந்த வே ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, எந்த மெத்தடில் கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு படிங்க சரிங்களா? அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க, அனாலிட்டிக்கலாக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அடுத்த முறை நான் உவேசா படிக்கும் பொழுதும், திருவிக்காவை படிக்கும் பொழுதும், பாரதியாரை படிக்கும் பொழுதும் இதன் அடிப்படையில் கேள்வி கேட்குறாங்க. அப்போ இந்த ஏரியாவில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் வந்து அந்த இடத்துல வந்து வாய்க்குது சரிங்களா? அப்போ நான் இந்த வாட்டி ஊவேசா படிக்கும் பொழுது எனக்கு வந்து அவருடைய அஞ்சல் தலையை பற்றி கேள்வி கேட்டிருக்காங்க. கரெக்டுங்களா? ஒன்று. அவருடைய ஒரு வாசகத்தை கொடுத்துட்டு அந்த வாசகம் அவருக்கு தொடர்புடையதாக இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2. அவருடைய இப்போ அடைமொழியை கொடுத்துட்டு கேட்குறாங்க. 3. அப்போ இதன் அடிப்படையிலாம் நான் படிச்சுட்டேனா, இல்லை அவருக்கு வேற ஏதாவது அடைமொழி இருக்கா, இல்லை அவருக்கு வேற ஏதாவது விருது கொடுத்துருக்காங்களா, இல்லை அவர் வேற ஏதாவது வாசகத்துக்கு தொடர்புடையவரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேடி படிச்சுட்டீங்கன்னா நிச்சயமா உங்களால் வந்து 95க்கு மேலே வந்து கிளியர் பண்ணிட முடியும் தமிழ். நான் எனக்கு என்னுடைய பார்த்து சொல்ல பொதுவாகவே இதை பண்ணுறவங்க மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும் சரிங்களா? ஏன்னா நம்ம எல்லாரும் படிச்சுட்டு இருக்கோம், எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடியது, இந்த பெட்டியில் இருக்கக்கூடியது படிக்கிறோம். ஆனால் எந்த அடிப்படையில் எதை நோக்கி நம்ம வந்து பயணிக்கிறோம் அப்படின்றதுல நமக்கான ஒரு புரிதல், நமக்கான ஒரு தெளிவு இருந்தால் மட்டும்தான் நிச்சயமா நம்மளால நம்மளுடைய இலக்கை போய் அடைய முடியும். அதில் எப்பயுமே வந்து தயாராக இருந்துக்கிட்டே இருங்க. எப்பயும் அதில் வந்து ஒரு கண் இருந்துக்கிட்டே இருக்கட்டும் சரிங்களா? தொடர்பில் இன்னைக்கு இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வகுப்பு ஒரு முடிவுக்கு வருது. ரொம்ப எளிமையாக தான் முடிச்சிருக்கோம். ஏன்னா ஒரு 3 பேரை மட்டும் தான் பார்த்துருக்கோம். ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண தேவையில்லை. நாளைக்கு இருக்கக்கூடிய வகுப்புகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீதம் இருக்கக்கூடிய அந்த ஒரு 5 பேரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கவர் பண்ணிடலாங்க சரிங்களா? அப்போ நேற்று இருக்கக்கூடிய அந்த உரைநடைகள் அந்த 6 பேரையும், இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த 3 பேரையும் கவர் பண்ணிடுங்க. நாளைக்கு அந்த 5 பேரையும் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த வாரத்துக்கான நம்மளுடைய இந்த பார்ட்டு ஒரு முடிவுக்கு வரும். தொடர்பில் நன்றி, வணக்கம்.